வச்சிருக்கோம். எதுவுமே சாப்பிடவே இருக்காது. அப்புறம் 4 மாசத்துல இருந்து நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். சாப்பிட்டே இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் போடும். ஒரு 7 மந்த்ல இருந்து வயித்துல பேபி. மீனாவும் முத்துவும் நம்ம ரோகிணியோ மனோஜும் கொடுத்த 2 லட்ச ரூபா வச்சு கார் வாங்கலாம், அதாவது செகண்ட்ஸில் கார் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு கார் வாங்குகிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் கார் பார்க்கணுன்னு பார்க்கும் போல் செல்வம் வர்றாங்க, முத்தோட ஃப்ரெண்டு. அவங்க எல்லோரும் 3 பேரும் சேர்ந்து காரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போலேயும் எல்லா காரையும் பார்த்துட்டு முத்து வந்து ஒரு காரை செலக்ட் பண்ண உடனே செல்வத்திட்ட சொல்கிறாங்க, இந்த காரை நல்லா இருக்குடா, இதை வாங்கலாமா அப்படின்னு. செல்வமும் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஓட்டி பார்க்குறாங்க. ஓட்டி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போல் செல்வத்துக்கிட்ட ஏற்கனவே முத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம செட் ஆகி பார்க்கலாம், பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போல் மீனா ஏதாவது ஒரு கதை சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றாங்க. அதெல்லாம் சிஸ்டர் சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனேவா சரி கார்லாம் பார்த்துட்டிங்களா அப்படி சொல்லிட்டு காரோட ஓனர் கேட்குறாங்க. கேட்ட உடனே பார்த்துட்டோம், இந்த கார் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் போல் மீனா வந்து முத்துவை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே சரின்ட்டு முத்து வராங்க. வந்தவுடனே என்ன மீனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னோடனே, இல்லை இப்போ நம்ம கார் வாங்கணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே என்ன கேள்வி இது, நீ தானே நகை வாங்க வேண்டாம் கார் வாங்கலான்னு சொன்னேன், இல்லைன்னா அப்படி சான்ட்டு நகையே வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இல்லை இப்போதைக்கு நம்ம கார் வாங்கினோம்னா நம்ம இவங்கள குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கார் வாங்கிட்டு போய் நின்னா நாங்கள்லாம் கஷ்டத்தில் இருக்கோம், நீங்கள் மட்டும் கார் வாங்கிட்டு வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேச்சு பேசுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு முத்து வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நகையில் தானே காசு கொடுத்தாங்க, அதில் தானே நம்ம வாங்குகிறோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இல்லைங்க இருந்தாலும் அத்தை வந்து நாங்கள் 2 பேரும் அத்தையும் மாமாவும் பேசாமல் இருக்கிறாங்கள, அதனால் நாங்களாம் கஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் வந்து கார் வாங்கிட்டு வந்து நல்லா பவட்டலை காமிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம கார் வாங்கிட்டு போனால் யார் சந்தோஷப்படுவா, யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து வந்து பாடுறா செல்வம், இப்போ தானே நான் சொன்னேன் இவன் இந்த மாதிரி மாற்றி பேசுவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரியே பேசிட்டா பற்றியா அப்படின்னு சொல்லி. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைண்ணா நாங்கள் இப்போ கார் வாங்கணும் அப்படின்னா குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கார் வாங்கிட்டு போனோம்னா யாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கிறோம், இவங்க மட்டும் கார் வாங்கிட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க, அதனால் இப்போதைக்கு கார் வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா இது நல்ல காருமா, இந்த சான்ஸு கிடைக்காதுமா, நீ வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைண்ணா வேண்டாண்ணா இன்னொரு தடவை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு முத்துவை வந்து மீனா கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேவா எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம மீனா வந்து எல்லா சமையலும் எடுத்து வச்சுட்டாங்க. எல்லோரும் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஸ்ருதி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு ஒரே அழுகுறாங்க. என்ன ஆச்சு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா, இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி ஹில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன சொல்லு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படிங்க. அதுக்கு நீ ஏன் ஒரு மாதிரி குரல் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க. இல்லைம்மா நான் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணேன், அதில் ஒரு பொண்ணுக்கு வந்து கன்சீவாக இருந்தது, அது ரொம்ப கத்தி கத்தி அழுது, நீயும் என்னைய பிறக்கிறதுக்கு அப்படி தானே அழுதுருப்ப, அப்படி தானே கஷ்டப்பட்டுருப்ப அப்படிங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கும் தான் வரும்ல, அப்போ தெரியும் உனக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அந்த நேரம் தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பிள்ளைங்கள பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுவோம். உன்னைய பெற்று பெறம்போல் நான் கஷ்டப்பட்டேன், ஆனால் நீ உன்னைய பெற்று வளர்த்ததுக்கப்புறம் உன்னை பார்த்து நான் சந்தோஷமாக இருந்தில்ல, அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே இருந்தாலும் எனக்கு ஹெல்த்தியாக இருக்குதுமா, அதனால தான் நான் ஃபோன் போட்டு பேசினேன், நான் ஏதாவது தப்பு பண்ணால் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாலை, நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க.
உடனே அதே யோசிச்சுக்கிட்டேவும் ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனே ரோகிணி வந்து டைனிங் டேபிளில் உட்கார்றதுக்கு வர்றாங்க சாப்பிட்றதுக்கு. மீனா கூப்பிட்றாங்க. ரோகிணி வாங்க சாப்பிட்டு போங்க, இல்லைன்னா டீ குடிக்கிறீங்களா அப்படிங்காங்க. கொடுங்க, டீ வேணால் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு ரோகிணி வந்து டீ குடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. உடனே நம்ம ஸ்ருதி வந்து அந்த டப்பிங் இதை யோசிச்சுக்கிட்டே வர்றாங்க. வந்த உடனே ரோகிணி கேட்காங்க, ஸ்ருதி காஃபி குடிக்கிறீங்களா இல்லை டீ குடிக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது எதுவும் கண்டுக்காமல் போய்கிட்டே இருக்கிறாங்க அதே யோசனையிலேயும். உடனே கையை பிடிச்சி இழுத்து, ஸ்ருதி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் கேட்டது உங்களுக்கு காதில் விழுந்துச்சா அப்படிங்க. என்ன கேட்டீங்க அப்படிங்க. இந்த மாதிரி காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன் அப்படிங்க. கொடுங்க, காஃபி குடிக்கணும் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து காஃபி கேட்குறாங்க. உடனே மீனா வந்து ஒரு கப்பில் ஊற்றி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரோகிணி வந்து என்ன சேடாக இருக்கிறீங்க, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் மீனா கேட்குறாங்க, என்ன ஸ்ருதி இத்தனை நாளும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக வருவீங்க, இன்றைக்கி ஏன் ரொம்ப மூஞ்சே ஒரு மாதிரி வாடி போய் இருக்குது, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனா, இன்றைக்கி நான் ஒரு சீனை வந்து டப்பிங் பண்ணேன், அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிங்க. கஷ்டமாக இருந்ததா, அப்படி என்ன சீனை நீங்கள் டப்பிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க.